பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 11 மண்டபம் விழுந்தது. இப்போ அந்த மண்டபத்தோட செவுத்துல தான் சுவர் ஒன்றில் தான் நம்மளுடைய பெரிய பழுவேட்டரையர் உள்ள ரவிதாசனும் தேவராளனும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்ருக்கிறார். இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த தேவராளன் இருக்கான் இல்லையா, அவனை இதான் முதல் தடவை நாம் பார்க்குறோமா? இல்லையே. அங்கே கடம்பூர் மாளிகையில் தேவராட்டம் ஆடினா, வேலை நாட்டம் ஆடினா தேவராளன் பார்த்தோம், குறி சொன்னான் அவன் தான். ஆனால் அவனை வேறு எங்கேயோ நம்ம பார்க்கலையா? ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு நினைவுக்கு வருது, ஒருவேளை இருக்குமா, அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. யார் இவன்? உண்மையான பேர் தேவராளனா? கிடையாது, பரமேஸ்வரன். கொஞ்ச நாளைக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தில் வேலை பார்த்த இவனை தப்பு பண்ணிட்டான், நாம் தானே அடித்து விரட்டணும். அன்னைக்கு கூட சபதம் செஞ்சுட்டு போனானே, சோழ குலத்தை நான் வேரோட சாய்ப்பேன்னு. அந்த பரமேஸ்வரனா இவன்? அவனா இருக்க முடியுமா? நாம் எப்படி இவனை கவனிக்காமல் விட்டோம் அன்றைக்கி கடம்பூர் மாளிகையிலன்னு பல்வேறு விதமாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த குரலை வச்சு அவர் அந்த முகத்தை பார்த்து யோசிக்கலை, அந்த குரல் மட்டும்தானே அவர் கேட்குது. ரவிதாசனும் தேவராளனும் பேசுறது மட்டும்தான் கேட்குது. இப்போ அதை ஊர்ஜிதம் படுத்துகிற மாதிரி ஒரு மின்னல் வெளிச்சம் மின்னுது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் 2 பேரையும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா மந்திரவாதி, ஏற்கனவே பரிச்சயமானவன், ஒரு தடவை அவருடைய அரண்மனையிலே பார்த்துருக்கா. நந்தினி ஏற்கனவே மந்திரவாதி வரான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கான். அது ரவிதாசன் தான், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. கூட இருக்கிறது பரமேஸ்வரனா, தேவராளன்ற பேரில் இருக்கிற பரமேஸ்வரனா அப்படிங்கிறதுல மட்டும் அவருக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் அதை உறுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். சரி, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் பேசுகிறாங்க கேட்கலாம் அப்படின்ட்டு பொறுமையாக காத்திருக்கிறாரு. இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி, ஏன் உன் உடம்பெல்லாம் இப்படி நடுங்கி இருக்குது அப்படின்ட்டு ரவிதாசன் கேட்குறான் தேவராளனை பார்த்து. உனக்கு என்னப்பா, உன்னை தேடி காடு மேடும் புயல் அடித்த வெள்ளத்தில் நான் தேடி வந்தேன். சரி நீ தேடி வந்ததெல்லாம் சரி, படகு கொண்டு வந்தியா? கொள்ளின ஆற்றங்கரையில் இருக்கான்னொன்னே எல்லாம் இருக்குது, அதை கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். படகு உடஞ்சி கரை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பணும். நீ இந்த வெள்ளத்தில் எங்கேயாவது அடிச்சுட்டு போயிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை தேடாத இடம் இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் நான் யமனை பார்த்தேன். யமன் கூட இல்லை, யமனுக்கு அண்ணனையே பார்த்தேன் அப்படிங்கிறான். என்ன சொல்கிற நீனு? யமனுக்கு அண்ணனை பார்த்தியா அப்படின்னோன்னே, ஆமாம், உன்னை தேடிக்கிட்டு கரையோரம் இருக்கிற துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல நீ தான் படுத்திருக்க அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி போட்டு பார்த்தேன். கடைசியாக அதை பார்த்தாக்க பெரிய பழுவேட்டரையர் அப்படின்னோன்னா ஹான்னு சிரிக்கிறான் ரவிதாசன். நீ என்ன பைத்தியமா? ஏற்கனவே கரை புரண்ட வெள்ளத்தில் அவங்களோட படகு முழுகி அவனை காணோம், எங்கேயாவது செத்து கிடப்பான் அப்படின்ட்டு அவனோட வந்தவங்க தேடிட்டு இருக்காங்களே, இன்னுமா அவன் உயிரோடு இருக்கிறான்? பார்த்த நீ அவன் தலையில் ஒரு கல்லை போட்டு கொண்டிருக்கக்கூடாதா? இல்லைன்னா பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுருக்கக்கூடாதா? அதான் வெள்ளம் போயிட்டு இருந்ததில்ல, ஓடிட்டு இருந்ததில்ல, எடுத்து தண்ணியில் கடத்திருக்க வேண்டியது தானே அவனை. சும்மாவா விட்டு வந்த? நீ நிஜமாவே பார்த்தது பெரிய பழுவேட்டரையரா, இல்லைனா அவனுடைய பிசாசியா, ஆவியவா, இல்லை அவனோட சடலத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரவிதாசன் கேட்குறான். கேட்டோடனே இவன் சொல்கிறான், இல்லவே இல்லை, யமனுக்கு 2 அண்ணன் இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. இல்லைன்னா அதே காயங்கள், அதே 64 காயங்களோட முகத்தில் அதே காயங்களோட படுத்து கிடந்தான், அது பெரிய பழுவேட்டரையரே தான். எனக்கு அவனை பார்த்தோன்னே யமனுக்கு அண்ணனை பார்த்த மாதிரியே இருந்தது. அதுக்கு மேலே எனக்கு கை காலாக நடுங்கிடுச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் நீ சொன்னதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், நான் செஞ்சது தப்பு தான். அவனை கொண்டு இழுத்து பிடிச்சி வெள்ளத்தில் தான் போட்டிருக்கணும். நீ சொல்கிற மாதிரி கல்லை போட்டு அவன் தலையெல்லாம் கொல்ல முடியாது. அவன் தலையில் கல்லை போட்டால் கல் உடையும், அவன் தலை உடையாது. அந்த மாதிரி ஆள் வெள்ளத்தில் இழுத்து போடாமல் வந்துட்டோமே. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். உனக்கு தெரியாது, கடம்பூர் மாளிகையில் நான் வேலை நாட்டம் ஆடும்போது அவன் என்னை எங்கேயாவது கண்டுபிடிச்சிட போகிறானேன்னு நான் எந்த அளவுக்கு நடுங்கிட்டு இருந்தேன். மனசெல்லாம் திக்குன்னு அப்படியே அடிச்சுட்டு இருந்தது. உனக்கு அந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சிருந்ததுன்னா நீ இப்படி யோசிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னோடனே இவன் சொல்கிறான், சரி விடு, இப்போதைக்கு நீ கட்டி வச்சுட்டு வந்த அந்த படகு கொள்ளிட ஆற்றங்கரையில் இருக்கும் இல்லையா, நம்ம போகிற வரைக்கும் நாம் கடம்பூர் மாளிகைக்கு போயிடலாம். இன்னைக்கு இன்னும் 2 நாளில் நினச்ச காரியம் அத்தனையும் நடந்தே தேரும் அப்படின்னோடனே நீயந்தான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற. நடந்துடும், வெற்றி நிச்சயம் வந்துடும், பக்கத்தில் வந்துடும் சொல்கிற மந்திரவாதி. ஆனால் வந்த பாடா இல்லையே, ஒரு நாளும் அதை எதிர்பார்த்து தானே காத்திருக்கோம் அப்படின்னோடனே, எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் இந்த தடவை நீ சொல்கிற பத்தியா யமன்
அவன் யாரையும் கொண்டு போக வரல, என்ன ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போக வரல, ஒன்னையும் வந்து கொண்டு போக வரல. ஆனால் ஒரே நேரத்தில் சுந்தர சோழரையும் சுந்தர சோழருடைய 2 வாரிசையும் ஒட்டுமொத்தமாக 3 பேரையும் சேர்த்து கொண்டு போகிறதுக்காக தான் இத்தனை நாள் காலதாமதமாகிருக்கு. அதனால் நீ நினைக்கிற மாதிரி இந்த காரியம் வந்து இந்த தடவை கட்டாயமாக நடந்தே தீரும், இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை அப்படின்னோன்னா, சரி இது எப்படி நிச்சயம் நடக்குங்கிற இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டியா? தஞ்சாவூருக்கு வந்து பெரிய ஜனத்திரளோட அருள்மொழிவர்மர் வந்து யானை மேலே ஏறி இப்போ ஜனங்களே கூப்பிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது ஏற்கனவே வந்து நம்ம இலங்கையில் போயிட்டு அவ்வளோ பிரம்ம பிரயத்தனம் பட்டோம். தனியாக இருந்தவனை சாகடிக்கிறதுக்கே நம்ம எத்தனை தடவை தோற்று போய் ஓடி வந்தோம். அவனை நம்மளால் எதுவும் செய்ய முடியல தனியாக இருந்தவனை. ஆனால் இப்போ இத்தனை ஜனங்க மத்தியில் எப்படி அருள்மொழிவர்மனை நெருங்கிறது? 3 பேருக்கு குறின்னு சொல்லியாச்சு, அதில் அருள்மொழிவர்மனுக்குன்னு குறி தானே. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து இத்தனை ஜனத்துக்கு நடுவில் நம்ம நெருங்க முடியும்? தனியாக இருக்கிறவனையே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலன்னொன்னே அப்போ ரவிதாசன் சொல்கிறான், எல்லாத்துக்குமே திட்டம் இருக்குது பரமேஸ்வரா அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தை வந்து இந்த பேர் வந்து இவரோட காதில் விழுது. எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது பரமேஸ்வரான்னு சொன்னோன்னே இவர் நினச்சது ஊர்ஜிதமாயிடுது. தன்னால் வந்து துரத்தப்பட்ட, தவறு செய்தான்ட்டு அரசாங்க வேலையிலேருந்து துரத்தப்பட்ட அதே பரமேஸ்வரன் தான். அன்னைக்கு குலத்தை நாசமாக்குவேன், சோழ குலத்தை நாசமாக்குவேன்னு சொல்லிட்டு போன அதே பரமேஸ்வரன் தான். ஆனால் இவனுக்கும் ரவிதாசனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ரவிதாசன் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறானே, அப்போ நந்தினி சொன்ன மாதிரி ரவிதாசன் பெரிய மந்திரவாதி தானா? அடுத்து வரதை இவன் சொல்லிடுவானா? இன்னும் என்னென்ன சொல்கிறான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே வந்து தன்னை பற்றி பேசினதெல்லாம் கேட்டுட்டாரு. அவன் யமனுக்கு அண்ணன்னு சொன்னோன்னே தெரிஞ்சிருச்சு, தன்னை தான் பார்த்ததை சொல்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னும் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறது, குறிப்பாக இவருக்கு வந்து நந்தினியை பற்றி என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வம் இருந்தது. அதனால் அமைதியாக காத்துக்கிட்டு இருந்தார். ரவிதாசன் சொல்கிறான், பரமேஸ்வரா எல்லாத்துக்குமே திட்டம் இருக்குது. யானை மேலே வந்தால் என்ன, யானை பாகனுக்கு நாளைக்கு முடியாமல் போகலாம், ஒரு வேளை அவன் காணாமல் போகலாம். யானை பாகனோட இடத்துக்கு வேறு யாராவது அங்குசத்தோடு ஏறலாம். அந்த அங்குசத்தோட நுனியில் அவனை கொல்றதுக்கான, யார் பொன்னியின் செல்வனை கொல்றதுக்கான திட்டம் இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னோடனே, திட்டம்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் ஊர் மக்களுக்கு நடுவில் வந்து அவன் வந்து வர ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னோடனே, இது உனக்கு இப்போ தான் தெரியும், நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆனால் எனக்கு நடக்க போகிறதுக்கு முன்னாடியே தெரியும். நீ யாருன்னு நினச்ச? ரவிதாசன் சொல்கிறான், நீ யார் அது அவனை வெளிப்படுத்தினதுன்னு நினச்ச? நம்மளுடைய கிராம வித்தன் இருக்கான் இல்லையா, அவளுடைய பொண்ணு ராக்கம்மா, படகோட்டி இருக்கானே முருகையன், அவன் பொண்டாட்டி ராக்கம்மா இருக்கால, அவன் தான் 100 பேருக்கு முன்னாடி இவன் தான் இளவரசன்றதை வந்து காமிச்சு கொடுத்ததே நம்மளுடைய கிராம வித்தன், அதாவது இவங்களுடைய கூட்டாளி இன்னொருத்தன். கிராம வித்தனுடைய பொண்ணு ராக்கம்மா தான். இதெல்லாம் திட்டமிட்டு தான் நடக்குது, ஒன்று சரியாக நடந்துக்கிட்டே வருது அப்படின்னோடனே இவன் கேட்குறான், சரி இது சரியாக நடந்துருச்சு, அங்குசத்தில் இருக்குது, அடுத்து உயிர் பலி, வேறு இங்கே சுந்தர சோழன் எப்படி சாமா அப்படின்னு கேட்டோன்னா, சுந்தர சோழன் சாகிறதுக்கும் ஒரு ஆளை நான் விட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். சோம்பன் சாம்பவனை வந்து பொக்கிஷ நிலவரையில் விட்டுருக்கேன். அந்த இடத்துலேருந்து சுந்தர சோழருடைய மாளிகைக்கு போகிற வழியை நான் காமிச்சிருக்கேன். அந்த இடத்துலேருந்து ஈட்டி எரிய தெரியாதவனே எரிஞ்சாலே சுந்தர சோழன் செட்டு போயிடுவான். சரியா? அந்த மாதிரி இடத்துல தான் அவனை நான் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால் நாளைக்கு சுந்தர சோழன் சாகிறதும் ஊர்ஜிதம், எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கணும்னு. ஏன் ஒரே நேரத்தில் நடக்கும்? சோம்பன் சாம்பவன் எதுக்கு காத்துட்டு இருக்கான்? இப்பயே வந்து சுந்தர சோழரை வந்து கொண்டுட்டு வெளியில் அவன் தப்ப வேண்டியது தானே, எதுக்கு வந்து நிலவரையில் அவன் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவராளன், அதாவது பரமேஸ்வரன் இருக்காலே, அவன் கேட்டோன்னே ரவிதாசன் சொல்கிறான், முட்டாள் மாதிரி பேசாத, சுந்தர சோழன் அந்த கிழவன் செத்து என்ன ஆக போகுது நம்மளுக்கு? இப்போது சாக வேண்டியது அவனுடைய பிள்ளைங்க, கிழவனும் சாகணுங்கிறது தான் நம்மளுடைய திட்டம். அந்த கிழமை செத்துட்டான் அப்படிங்கிற செய்தி வந்து அவனுடைய பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உஷாராயிட மாட்டானுங்களா? அப்புறம் ஊர் எல்லாமே ஜனங்களே உஷாராயிடுமே. அப்புறம் அவன் எதுக்கு சாகணும்? அவன் செத்து பிரயோஜனம் இல்லைல்ல நம்மளுக்கு. அப்போ அவன் சாகக்கூடாது, அவனும் சாகணும், ஆனால் 3 பேரும் ஒரே நேரத்தில் சாகணும். யமனுக்கு வந்து ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். சரியாக எல்லாமே நாளைக்கு நள்ளிரவுக்குள்ளே நடக்கும் அப்படின்னோடனே, நீ சொல்கிறது பேசுறது எல்லாம் இந்த கற்பனை ஆகாச கோட்டை கட்டுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த பக்கம் நடக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தோணலையே. நீ தான் வந்து பெருசாக வந்து நந்தினியை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஆனால் பழுவூர் இளையராணி அப்படி ஒன்றும் நல்லவளா எனக்கு தெரியலையே
அப்படின்னோடனே என்ன நீ சொல்கிற, இன்னுமுமா பழுவூர் இளையராணின்னு சொல்கிற, நீ நம்ம பாண்டிமாதேவின்னு சொல்லு அப்படின்னோடனே சுருக்குன்னு அந்த வார்த்தைகள் வந்து காதில் பெரிய பழுவேட்டரையருக்கு விருது. என்னது பாண்டிமாதேவியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்மளுடைய பாண்டிமாதேவி வந்து அவங்களுடைய அந்த சாகசங்கள் இருக்குல்ல, அவங்கள மாதிரி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றை வந்து செய்கிறவங்கள இது வரைக்கும் ஒன்றால் பார்க்க முடியாது. அதனால தான் நம்மளுக்கு இன்றளவும் வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. பொக்கிஷ நிலவரையிலேருந்து நமக்கு வந்து பெரிய பழுவேட்டரையருக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. உனக்கு தெரியாதா என்ன, இதே இடத்துல தானே, அதாவது பள்ளிப்படை கோயிலில் தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, இதே இடத்துல தானே வீரபாண்டியனுடைய சாவுக்கு வந்து பழி தீர்ப்பன்னு சொல்லிட்டு அந்த வீரவாளை, பாண்டியனுடைய மீன் சின்னம் பொறித்த அந்த வீரவாளை இங்கே நம்மளுடைய சிறிய இளவரசர் கையிலேருந்து வாங்கினது உனக்கு ஞாபகம் இல்லையா? வீரபாண்டியர் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுடைய நந்தினி தேவியை மனம் புரிஞ்சுக்கிட்டாருன்றது உனக்கு ஞாபகம் இல்லையா? அதன்படி அவங்க வந்து நம்மளுக்கு பாண்டிமாதேவி தானே, அவங்க வந்து அவங்களுடைய சொல்படி தானே நம்ம நடந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் அவங்க போட்டு கொடுத்த அத்தனையுமே வந்து நல்லாவே வந்து இதுவாகியிருக்கே. இந்த தடவையும் அவங்க எடுத்த காரியத்தை ஜெயிக்காமல் விட மாட்டாங்க. நம்மளை விட குரோதம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. பாண்டியனுடைய வீரபாண்டியனுடைய கொலைக்கு வந்து அவங்க நிச்சயமாக பழி தீர்த்தே ஆவாங்க. அதற்காக தானே அந்த கொலைவாளை வந்து வாங்கியிருக்காங்க. நம்மளுடைய இளவரசர் கையிலேருந்து அந்த கொலைவாளை வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு இரவு நினச்ச நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்றான். அப்போ வந்து இவன் கேட்குறான், இவன் சொல்கிறான், நம்மளுடைய பரமேஸ்வரன் என்ன சொல்கிறான், தேவராளன் அந்த பக்கம் சோம்பன் சாம்பவன் சாதிச்சிடுவான், சந்தேகம் இல்லை. இந்த பக்கம் கிராம வித்தனா அடுத்து யானை பாகனா ஏற போகிறவன் பொன்னியின் செல்வனை கொண்டுடுவான், அதுலேயே எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நந்தினி செய்வான்னு சொல்கிற பற்றியா, அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீ ஏன் அப்படிலாம் சொல்கிற? இல்லை, அவள் என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நீ தானே சொன்ன படகுல வந்த பெரிய பழுவேட்டரையரை வந்து கவிழ்ந்து விழுந்துட்டாரு, வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்கன்னா அவர் கிளம்புறதுக்கு யார் காரணம்? இவங்க தான். ஏன்னா இவங்க தான் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் போயிட்டு மதுராந்தக தேவரை நந்தினி தான் போய் அழைச்சிட்டு வர சொல்லி பெரிய பழுவேட்டரரை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவர் அனுப்பிச்சு வச்சது இங்கே பழி தீக்கிறதுக்கா இல்லை அவங்களோட சேர்ந்து காதல் நாடகம் ஆடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்மளுடைய பரமேஸ்வரன். அப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான், ரவிதாசன், நீ பழசையெல்லாம் கலராத. நீ நினைக்கிற மாதிரி 300 காலத்தில் வந்து ஆதித்ய கரிகாலர் மேலே அவருக்கு அன்பு இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வெறும் வெறுப்பும் குரோதமும் மட்டும்தான் இருக்குது. எப்போ பழுத்திக்கணுங்கிறதுக்காக அவங்க காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய அந்த திட்டத்தை பற்றிலாம் உனக்கு தெரியாது. பெரிய திட்டம் தீட்டி வச்சுருக்குறாங்க. ஒன்றுத்துலேயும் நுட்பமானவங்க. அவங்க மனசில் இருக்கிற குரோதம் வெளியில் தெரியாமல் இந்த 3 வருஷமும் யாருக்காக, நம்மளுடைய பாண்டிய மன்னரை கொலை செஞ்சதுக்கு பழி வாங்கிறதுக்காக இந்த 3 வருஷமும் பெரிய பழுவேட்டரையருடைய அரண்மனையிலேருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலவரையிலேருந்து பொக்கிஷம் எடுத்து கொடுத்து அதையே சோழ நாட்டு மேலே நம்ம வந்து போர் புரியறதுக்கும் அவங்களுக்கு எதிரான சதி செய்யறதுக்கும் நமக்கு வந்து வழிகாட்டுறதும் நந்தினி தேவி தான். இந்த மாதிரி உணர்ச்சிகளை அடக்கி வச்சு வெளியூர் தோற்றத்தை கொண்டு செயல்படுற ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவங்கள நீ சந்தேகப்படாத அப்படின்னோடனே, எப்படி சந்தேகப்படாமல் இருக்க சொல்கிறேன்னு கேட்குறான் பரமேஸ்வரன். இவங்களே தானே இதுக்கு முன்னாடி 2 தடவை நீ சொல்கிற மாதிரி நான் ஆதித்ய கரிகாலருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற விஷயத்தை பற்றி நான் பேசவே இல்லை. ஆனால் வந்தியத்தேவனுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்குது, எதுக்காக 2 தடவை வந்து அவனை வந்து போக விட்டாங்க, அதுக்கான காரணமே தெரியலையே. அப்போ வந்தியத்தேவன் சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்க வந்து தப்பிக்க தானே விடுறாங்க, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அட முட்டாளே, இது கூட தெரியாமல் இருக்கிறியே நீனு, எல்லாத்துக்கு பின்னாடியும் பெரிய காரணம் இருக்குது. நாளைக்கு வந்து ஆதித்ய கரிகாலனுடைய உயிர் பிரிய போகிறது, அவனுடைய ஆவி அவனோட உடலை விட்டு போக போகிறது நிச்சயம். அதை செய்ய போகிறது யாருன்னு நினச்ச அப்படின்னோடனே, நாளைக்கு அந்த கொலைவாள் யார் கையில் இருக்கோ அவங்க செய்வாங்க. ஆனால் அது அந்த பழி யார் மேலே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஏன் நீ கூட ஆச்சரியப்படுவ. முக்கியமாக தன்னோட மனசை பறி கொடுத்துருக்கிறாளே குந்தவை, அவ ஆச்சரியப்படுவா. ஏன்னா அந்த பழி வந்தியத்தேவன் மேலே தான் விழப்போகுது. தன்னுடைய அண்ணனை கொன்ன பழிக்காரனா வந்தியத்தேவன் குந்தவை முன்னாடி நிற்க போகிறான்.
அப்படின்னா நீ என்ன சொல்கிற, வந்தியத்தேவன் தான் நாளைக்கு வந்து ஆதித்ய கரிகாலனை கொல்லுவானா, அவன் நம்ம கட்சியில் சேர்ந்துட்டானா அப்படின்னோடனே, இல்லை அவன் கொல்றானா இல்லையாங்கிறதெல்லாம் நிச்சயம் கிடையாது. ஆனால் பாண்டிய மன்னனுடைய அந்த மீன் சின்னம் பொறித்த அந்த வாள் அவனுடைய உயிரை வாங்க போகிறது நிச்சயம். அந்த வாள் யார் கையில் இருக்க போகிறதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அதை கொன்ன பழி நிச்சயமாக வந்தியத்தேவன் மேலே தான் விழும். அதற்காக தான் வந்தியத்தேவனை இத்தனை நாள் வரைக்கும் நந்தினி தேவி விட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல 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 ஒரு விஷயமா கேட்க ஐயோ பெரிய பழுவேட்டரையருக்கு அப்படியே வந்து ஈயத்தை காய்ச்சி காதில் ஊத்துன மாதிரி அவ்வளோ பெரிய சங்கடங்களில் போய் விழறாரு. சே, எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அவள் ஒரு பெரிய மாயமோகினி, அவளை நம்பாதன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. இப்படி கிழ வயசில் நான் வந்து இப்படி ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி இப்படி நின்றுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சோழர் குலத்துக்கோ என்னுடைய பழுவேட்டரையர்களுடைய குலத்துக்கோ இருந்த இந்த மாண்பை அசிங்கப்படுத்திட்டேனே, ஒரு பெண்ணால் எனக்கு இவ்வளோ கலங்கம் ஏற்பட்டுருச்சே, அவளை வந்து என் கையால் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சிகள் அவருக்கு பொங்கி வருது. எல்லா சதி திட்டத்தையும் கேட்டுடுறாரு, ஒன்று விடாமல் கேட்டுடுறாரு. அதுவும் இல்லாமல் அவர் மனசெல்லாம் உருக்கிறது, என்னோட இடத்துலேருந்து என் நிலவரையிலேருந்து எடுத்து என் சோழ குலத்துக்கு எதிராகவே போர் புரியறதுக்கு நானே அந்த சதிகாரங்களை பால் ஊட்டி தேன் ஊட்டி வளர்த்துருக்கேனே, என் வீட்லேயே வந்து விஷ பாம்பை வளர்த்துருக்கேனே, இப்படி ஒரு சதிகாரி, அப்படி மென்மையான முகத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சதி இருக்க முடியுமா? அவரால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. ஆனாலும் இருக்கக்கூடிய உள்ளத்துக்குள்ளே அவருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அது என்ன அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி அவர் வந்து யோசிச்சிருக்கிறார். ஏற்கனவே வந்து காலாந்தக கண்டர் வந்து கேட்டிருக்கிறாரு, எப்படி தப்பிச்சு போனா வந்தியத்தேவன் பழுவூர் இளையராணியுடைய உதவி இல்லாமல் அப்படின்னும்போது எல்லாரை விட கோவம் வந்தியத்தேவன் மேலே இவருக்கு அதிகமாக இருந்தது. இப்போதான் இவருக்கு என்ன தெரியுது, தன்னுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் இந்த சின்ன பிள்ளைங்களோட சகவாசம் வச்சுருந்தா, மற்றபடி அவளுக்கு வேற எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கிறது. ஒரு சில விஷயம் சொல்லுவோம்ல, பெரிய கஷ்டம் நடக்கும்போது அற்பத்தனமான சின்ன சந்தோஷம் அப்படிங்கிறது, அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அது நீடிச்சு நிலைக்கல. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன ஆறுதல், தன்னை வஞ்சிக்கிறதுக்காக வந்து அந்த பசங்களோட சிநேகிதம் வச்சில்ல, ஆனால் தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக புத்திசாலித்தனமாக 3 ஆண் பிள்ளைகளை அவன் வந்து பயன்படுத்தியிருக்கா அப்படின்றதுல வந்து இவர் வந்து சின்னதாக தன்னை வஞ்சிக்கலை அப்படிங்கிறதுல சின்னதாக சந்தோஷம் இருந்தாலும் தனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கிறதும் அவருக்கு புரியுது. இப்படி ஒரு துரோகம் இழைச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இவர் கேட்குறார். அந்த கனல் மாதிரி அப்படியே உள்ள எரிமலை வெடிக்குது, அனலை கக்கிக்கிட்டு இருக்கு கண்ணு வழியா, அந்த மாதிரி இருக்கிற தருணத்துலையும் கொஞ்சம் நிதானத்தோட வந்து கேட்டுட்ருக்கிறார். இப்பயே வந்து அவன் சொல்கிறான், இவன் நம்மளுடைய தேவராளன் சொல்கிறான், வா இப்பயே உடனே புறப்பட்டுடலாம், படகு எடுத்துக்கிட்டு கடம்பூர் மாளிகைக்கு போயிடலாம், போயிட்டு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலான்னு. இல்லை இப்போ கடம்பூர் மாளிகைக்கு போக வேண்டாம், இருட்டி நாளைக்கு காலையில் விடிஞ்சோன்னா கடம்பூர் மாளிகைக்கு போகலாம். நாம் கடம்பூர் மாளிகையில் இருக்க வேண்டியது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா நந்தினி வந்து நாளைக்கு காரியத்தை சாதிச்சுட்டு பாண்டிமாதேவி வரும்போது நம்ம காப்பாற்றி அங்கேருந்து வேகமாக கொல்லிமலைக்கு போயிடணும். அங்கேருந்து நம்ம வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்த்தா தான் சரியாக இருக்கும் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ இவன் சொல்கிறான், ஒருவேளை அந்த பெரிய பழுவேட்டையர் வந்து இறக்காமல் இருந்திருந்தா அவன் சாகாமல் இருக்கிறதே நல்லது, வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்த நேரத்தில் 3 பேரும் செத்து இருக்கிறத அவன் பார்க்கட்டும், சுந்தர சோழனும் அவனுடைய 2 பிள்ளைங்களும் மாண்டு கிடக்கிறத அவன் பார்க்கட்டும், அப்போ தான் வந்து ரொம்பவே சரியாக இருக்கும். 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு, என்னது பழுவேட்டரையரும் ஒரு பக்கம் பழுவேட்டரையர் சம்புவரையரும் ஒரு பக்கமும் கொடும்பாளூர் வேளாளரும் சேனாதிபதியும் இன்னொரு பக்கமும் நின்று சிற்றரசர்களாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மாயறதுக்கு சரியாக இருக்கும். அதை வந்து நம்ம தூரக்கு வந்து வேடிக்கை பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அதுக்கப்புறமா திட்டம் தீட்டிக்கலாம். நடுவில் முடிஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், போகிற போக்கில் தஞ்சாவூரையும் தொட்டுட்டு தஞ்சாவூரில் நிலவரையில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நம்ம எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு பயணப்படலாம்.
கொல்லிமலைக்கு. ஏன் அப்படின்னா நாளைக்கு போர் தொடுக்கிறதுக்கு நம்மளுக்கு செலவாகும் போது அந்த செலவுக்கு தேவையான பணத்தை சோழர்கள் மேலே போர் தொடுக்கிறதுக்கு சோழர்கள் கிட்ட இருந்த பணத்தையே நம்ம வந்து செலவு பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்னோடனே இவன் சொல்கிறான், தேவராளன், நீ கட்டுற ஆகாச கோட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதை இடிஞ்சு விழாமல் பார்த்துக்கோ, அதுதான் எப்போவுமே நல்லது அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி ரொம்ப அசிங்கப்படுறாரு பெரிய பழுவேட்டரர். என்ன அப்படின்னா, முதல்ல சுந்தர சோழரும் அந்த 2 பிள்ளைகளும் இறந்துடுச்சுன்னா அப்பாடா நம்மளுக்கு வேலை மிச்சம், மதுராந்தக தேவரை தூக்கி பட்டத்தில் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு அசிங்கமான ஒரு எண்ணம் இருந்தது பழுவேட்டரருக்கு. இப்போ யோசிக்கிறாரு, ச்சே எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டோம், எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம், இப்படி ஒரு துரோக செயலை நாம் வந்து சோழர் குலத்துக்கு செய்யலாமா? கிட்டத்தட்ட 6-7 தலைமுறையாக 100 ஆண்டுகளாக நம்ம வந்து சோழர் குலத்தோடு வந்து இருக்கிறோம். இப்படி ஒரு ஈன செயலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி மனசு வந்தது? அந்த மாய மோகினியோட பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை இதுக்கப்புறமும் கடம்பூர் மாளிகைக்கு போக விடவே கூடாது. இங்கேயே இவனுங்களை கழுத்தறுத்து போடணும். இவனுங்க அங்கே போனால் வந்து இன்னும் என்ன விபரீதங்கள் நடக்குமோ தெரியாது. இவனுங்களை எங்கேயும் கழுத்தறுத்துட்டு சுந்தர சோழரையும் அப்போ தான் தோணுது, என்னுடைய சோழர் குலத்து தோன்றல்களை வந்து நான் வந்து காப்பாற்றணும். ஒரு பக்கம் அருள்மொழிவர்மர், இன்னொரு பக்கம் ஆதித்ய கரிகாலர். என்னுடைய முக்கியமான கடமை இப்போ நான் கடம்பூர் மாளிகைக்கு போகணும். இல்லைனா அந்த பழி என்னுடைய குலத்தார் பண்ண எல்லா தியாகத்தையும் நாசமாக்கிடும், என் குல பெருமையை வேரோட சாச்சிடும், இத்தனை நாள் அவங்க செய்த தியாகங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதனால் முதல்ல நான் கடம்பூர் மாளிகைக்கு போகணும். போகிறதுக்குள்ளே இவனுங்களை தீர்த்துட்டு போகணும். கையில் ஆயுதம் இல்லை, இல்லைன்னா என்ன, என்னுடைய கைகள் இருக்குது, என்னுடைய இரும்பை ஒற்ற இந்த கைகளால் அவனுங்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நரியெல்லாம் ஊழ விடுறதை பார்த்தோன்னே ரவிதாசனோட உடம்பெல்லாம் நடுங்கினோன்னே ரவிதாசனை பார்த்து கேட்குறான், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நடுங்கினேன்னு சொன்னேன், இன்னும் நரி ஊழ விடுறதை பார்த்து நீ இப்படி நடுங்கிற அப்படின்னோடனே, உனக்கு என்னப்பா தெரியும், நீ பார்த்துருக்கணும் கோடியக்கரையில் புதை சேற்றில் கழுத்தளவுக்கு புதைஞ்சிருந்த எண்ணெய் சுற்றி 20-30 நரி வந்து சுற்றி நின்று ஊழ விட்டப்ப சாவுக்கும் தப்பிக்கிறதுக்கும் நடுவில் நான் போராடிட்டு இருந்தப்ப நீ யோசிச்சு இருக்கணும், அந்த மாதிரி நிலமையில நீ இருந்திருந்தீன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இதுக்கு மேலே தாங்க முடியாமல் பெரிய கர்ஜனையை கொடுக்குறாரு. யார்? நம்மளுடைய பெரிய பழுவேட்டரர். திடுக்கிட்டு போகிறாங்க ரவிதாசனும் தேவராளனும். அவங்க திடுக்கிட்டு பார்க்குற திசையிலேருந்து ஆஜாகுபானுவா அந்த உருவத்தோட அப்படியே பெரிய கரிய நிழல் அந்த தெரியுது. அப்படி ஒரு பெரிய உருவத்தோட முன்னாடி வந்து நிற்கிறாரு பெரிய பழுவேட்டரர். தாமதிக்கவே இல்லை, ஓடுறதுக்கு வந்து முயற்சி செய்தாங்க, தாமதிக்காமல் இந்த கையால் நீண்ட தன்னுடைய இந்த கைகளால் தேவராளனை ஒரு கையாலையும் ரவிதாசனை இன்னொரு கையாலையும் பிடிச்சி இழுத்து கட்டி வைக்கிறாரு. ரவிதாசனை கழுத்தை இருக்க பிடிச்ச அந்த கைகள் வந்து நழுவவே இல்லை. இன்னொரு கைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தேவராளன் பெரிய பிரயத்தனம் பண்ணுறான். அவனை தூக்கி கீழே போட்டு தன்னுடைய கால்களை தூக்கி கழுத்து மேலே வச்சு ஒரே மிதிக்கிறாரு. இந்த பக்கம் இந்த கைகளில் ரவிதாசன் கத்தான், தேவராள ஏதாவது பண்ணு, பரமேஸ்வரா ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அது என்ன அப்படின்னா, இவங்க நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பள்ளிப்படை, அந்த மண்டபம் ரொம்ப பழசு. நான் தான் சொன்னேன் இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போருக்காக அங்கே வீர மரணம் அடைந்து, அதாவது போரில் யார் வீர மரணம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் பள்ளிப்படை கோயில் கட்டுவாங்க. அப்படி கட்டப்பட்ட பிருத்திவிபதியோடைய பள்ளிப்படை கோயில் 100 ஆண்டுகள் பழமை வந்து அந்த கோயிலுடைய மண்டபத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரவிதாசன் சொல்கிறான், எப்படியாவது விடுவிச்சுக்கிட்டு போ, தேவரால ஏறு மண்டபத்துக்கு மேலே ஏறு, தள்ளுங்கிறான். கஷ்டப்பட்டு அந்த பிடியிலேருந்து அவன் அந்த கால்கள் இருக்கிற அந்த இருக்கு பிடியிலேருந்து கிட்டத்தட்ட 60 வயசை தாண்டினவர் நம்மளுடைய பெரிய பழுவேட்டரர். ஆனால் அவரோட பாதி வயசு கம்மியானவங்க. அவங்களால வந்து அவருடைய பிடியிலேருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு வலிமையானவர். ரவிதாசனோட கழுத்து எலும்பு முறிஞ்சிடும் போல இருந்தது. கண்கள்லாம் பிதுங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் இன்னைக்கு செத்தோம் அப்படின்னு நினச்சிடான். அந்த சமயம் பார்த்து போராடி கையில் இருக்கிற அந்த கத்தி ஒன்று வந்து வச்சுருக்கிறான். யார்? தேவராளன். அதை அப்படியே உருகி கால்களில் குத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது இன்னொரு காலால் அந்த கத்தியை தட்டி விட்டுடுறாரு நம்மளுடைய பெரிய பழுவேட்டரர். அது தூரக்கு போய் விழுந்துருது. ஆனால் தட்டி விட்டு அந்த நொடி கழுத்தில் இறுகி இருந்த அந்த காலுடைய பிடி நகரவே தேவராளன் எந்திரிச்ச அடுத்த நொடி வந்து வேகமாக மண்டபத்துக்கு மேலே ஏறி, அது விழற மாதிரி இருக்கிற மண்டபம் தான், அதனால் அதை இடித்து உழுக்கிறான். பக்கத்தில் இருக்கிற அந்த மரம்
நீ வளர்ந்துருக்கிற அந்த மரத்தோட சேர்ந்து இந்த மண்டபமும் பெரிய பழுவேட்டரர் தலையில் விழற நொடி ரவிதாசன் பெரிய பழுவேட்டரர் கையிலேருந்து, அதாவது அந்த மண்டபத்தை பிடிக்கிறதுக்காக பெரிய பழுவேட்டரர் கைகளை தூக்கும்போது ரவிதாசன் கைகள்லேருந்து விடுவிச்சுக்கிட்டு தப்பிச்சிடறான். இப்போ மண்டபம் பெரிய பழுவேட்டரர் தலையில் விழுந்த நொடி மயக்கமடைச்சு பெரிய பழுவேட்டரர் கீழே விழறார். பெரிய பழுவேட்டரர் மறுபடியும் இந்த பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு அவர் காப்பாற்றினாரா? முக்கியமாக அவருக்கு மட்டும்தான் இப்போ மிகப்பெரிய ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. 3 பேருடைய அடுத்த நாள் ஆயுட்காலம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. யாரை காப்பாற்ற போகிறாரு? எந்த இடத்துக்கு ஓடுவார்? ஒருத்தர் தஞ்சாவூரில், ஒருத்தர் கடம்பூரில், ஒருத்தர் தஞ்சாவூரை நோக்கி வரக்கூடிய வழியில். எந்த இடத்துக்கு போக முடியும்? இப்போ இருக்கக்கூடிய படங்களில் வந்து சுற்றி வந்து ஹீரோ போய் காப்பாற்றிடுவார். இப்போ பெரிய பழுவேட்டரால் அப்படி செய்ய முடியுமா? அடுத்து என்ன செய்ய அவர் காத்துட்ருக்கிறார்? முதல்ல அவரால் இந்த மண்டபத்திலேருந்து எந்திரிக்க முடியுமா? அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.